ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோக்கு போறதுக்குள்ள ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ முடிச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நீங்க பாடவும் படிப்பறிவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ கண்டிப்பா பண்ணிடுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பியூட்டிஃபுல் ஃபோக் சாங் கொட்டப்பாக்கும். ரொம்ப அது பெப்பியான ஒரு டான்ஸ் நம்பர் இது. I'm taken back to my school days. இந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்போ இட் வாஸ் சச் அ பாப்புலர் அண்ட் என்னது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாங். அது இட் வாஸ் ஸோ ஃப்ரெஷ் அந்த டைமில். விஷுவல்ஸும் சரி, அஃப்கோர்ஸ் அப்போது வந்து அந்த லிரிக்ஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை, அதனால் தெரியல எனக்கு. பட் குஷ்பு மேம் அவங்களோட அந்த ரெட் லிப்ஸு, அவங்களோட அந்த சாரீ கட்டின ஸ்டைல், அந்த வெத்தலையோட பெரிய ஒரு பேக் ட்ராப், so it was beautiful and such a catchy tune. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்ட ஒரு பாட்டு. ஸோ அதை நான் இன்னைக்கு சொல்லித்தர போகிறேங்கிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். அண்ட் ஃபோக் ஜானர் வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணாத ஒரு ஜானர் தான். ஸோ லெட்ஸ் see how it goes. I'm very excited for this. ஸோ இது ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் டக்குன்னு பார்த்துட்டு பாட்டு கூட போயிடலாம். ஸோ இந்த சாங் அமைஞ்சிருக்கிற பிச்சு G 5 கட்டையில் இருக்கு. ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் வந்து 5 கட்டையில் இருக்கு. பட் இன்னைக்கு நான் கம்ப்ரெஸ்ட் வீடியோ வந்து I'm going to be teaching it in F sharp. ஏன்னா 5 கட்டையில் அந்த ஃபர்ஸ்ட் ஹம்மிங் வந்து சொல்லி கொடுக்கும் போது வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆக சான்ஸ் இருக்கு. நாளைக்கு எபிசோட் இருக்கிறதுனால ஸோ பாடும்போது ஒரு டைம்ல பாடுறோம் அப்போ பாடிடலாம். பட் when you break it and teach, so there is every possibility that my voice may strain. அதனால F sharpல சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்து 4/4 கவுண்ட்ல தான் இருக்கு. 1 2 3 4 கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலை அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட். லெட்ஸ் கோ இன்டு த ஹம்மிங். இன்னொன்று விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சாங் பார்த்துடலாம். இந்த சாங்கோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹம்மிங், அதுக்கப்புறம் பல்லவி ஃபுல்லாக ஃபீமேல் தான். ஃபீமேல் போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த பாட்டில். ஸோ ஹம்மிங் அண்ட் பல்லவி இஸ் பை ஃபீமேல். சரணம் ஒன்னோட ஸ்டார்ட் வந்து மேல், அதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் ஆல்டர்னேட்டர். துண்டு பல்லவி சரணம் ஒன்னுக்கு அப்புறம் வர அந்த துண்டு பல்லவியுமே வந்து ஸ்பிளிட் தான். மேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபீமேல் தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க அந்த துண்டு பல்லவியை. சரணம் 2 வந்து ஸ்டார்டிங் ஃபீமேல், அப்புறம் மேல், ஃபீமேல் மேல், அந்த மாதிரி. ஸோ அப்படிதான் போகும். ஸோ ஃபீமேல் போர்ஷன்ஸ் a little bit more than male, okay, and a little bit more challenging also. So get into the mood of the song. Folk song, அதனால அந்த டிங் டான்ஸ் மோடுக்கு வந்துருங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஸோ டைனமிக்ஸ்ல கலக்கிருப்பாங்க ஜானகி அம்மா, சான்ஸே இல்லாமல் அங்கங்க சிரிச்சிருப்பாங்க, அங்கங்க அந்த வாய்ஸ் அப்படியே மாடுலேட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே புல் அரிக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு என்ன வருமோ நம்ம அதை பாடுவோம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த இனிஷியல் ஹம்மிங். ஸோ ஃபுல் ஃபோக் மோடுக்கு வந்துருங்க. இந்த பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு பாடணும், அந்த மாதிரி ஒரு சாங் தான் இது. லிரிக்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு பாடினா பியூட்டிஃபுல்லாக அழகாக இமோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹம்மிங் நான் பாடிடுறேன், அப்புறம் ஸ்பிளிட் பண்ணி சொல்றேன். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் பண்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும் பாடு. இதுதான் ஹம்மிங். ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாம். நன்னா தான் ஃபர்ஸ்ட். நன்னா அந்த ஏ லேண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் அப்படி வரணும். அதோட ஸ்லோ வெர்ஷன் தான் அதான் நோட்ஸ் அப்படி வரணும் கடைசியில். ஓகே, ஸோ நன்னா ஓகே நா ஓகே, அப்புறம் நன்னா நன்னா
லேண்டிங் வந்து அங்க அங்க. ஓகே, ஸோ செகண்ட் இது நன்னா நனனே தேர்ட் நன்னா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரே மூச்சுல நன்னா, இது ஒரே மூச்சுல. அப்புறம் சிரிப்பு லேண்டிங் பாருங்க அங்க லேண்டிங். ஓகே, சோ 3 இது சேர்ந்து பாடுறேன், என் கூடவே பாடுங்க. நன்னா நனனே நன்னா நனனே நன்னா. ஓகே, ஸோ இதோட ஹம்மிங் ஓவர். பல்லவி 1 2 3 4 1 2 3 4. இந்த பீட்ல இது ஆரம்பிச்சிரும், பெர்கஷன்ஸ் ஆரம்பிச்சிரும். ஸோ 1 2 3 ஹே பட்டு பாக்கும் கொழுந்து வெத்தலை போட்டாவாய் செவக்கும் மச்சானியோ மச்சினி நானோ தொட்டாதுள் பறக்கும். ஸோ இதான் மோஸ்ட் ஆஃப் யூ வில் பி ஃபெமிலியர் வித் இந்த டியூன். ஓகே, ஸோ அதனால எங்க டைனமிக்ஸ் அதெல்லாம் வேணுமோ அது மட்டும் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்றேன். ஸோ என் கூடவே பாருங்க. 2 டைம்ஸ் கொட்டை பார்க்கும் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து பாடலாம். 1 2 3 ஹே கொட்டை பார்க்கும் கொழுந்து வெத்தலை போட்டாவாய் செவக்கும் மச்சானியோ மச்சினி நானோ தட்டாதுள் பறக்கும் கொட்டை பார்க்கும் கொழுந்து வெத்தலை போட்டாவாய் செவக்கும் மச்சானியோ மச்சினி நானோ தட்டாதுள் பறக்கும் ஹே நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும். ஓகே, ஸோ அந்த தொட்டா தூள் பறக்கும் அங்க மட்டும் கொஞ்சம் தட்டா தட்டா அந்த தொட்டும் போது அப்படி ஸ்பரிசம், அந்த சாஃப்ட் டச், அந்த மாதிரி தொட்டா தூள் பறக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஹே நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க மாப்பிள்ளை வேணும். ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணி செகண்ட் டைம் லிங்க் பண்ணி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹே நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க மாப்பிள்ளை வேணும், நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நாக்கு செவக்க தான நானா நானான நானா. ஹே நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க மாப்பிள்ளை வேணும், நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க மாப்பிள்ளை வேணும். ஓகே, தாலி கட்டியது தாளிக்க வேணும், தாலி கட்டியதும் அதே மாதிரி தாலி கட்டியது தாளிக்க வேணும், கட்டு பாக்கும் கொழுந்து வெத்தலை போட்டாவாய் செவக்கும் மச்சானியோ மச்சினி நானோ தொட்டாதுள் பறக்கும். அந்த மச்சினில ஒரு சிரிப்பு, மச்சானியோ மச்சினி நானோ தொட்டாதுள் பறக்கும். ஓகே, இதான் பல்லவி. சரணம் 1. சரணம் 1ஓட ஸ்டார்டிங் வந்து மேல் அதுக்கப்புறம் நம்ம கற்பனை எல்லாம் உனக்கு கச்சிதமாக இருக்கு, கண்டதையெல்லாம் கை கட்டுமா. இதான் நம்மளோட லைன். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ கற்பனை எல்லாம் உனக்கு, என் கூட பாடுங்க. கற்பனை எல்லாம் உனக்கு கச்சிதமாக இருக்கு, பாருங்க, கச்சிதமாக இருக்கு, கண்டதையெல்லாம் கை கட்டுமா, கண்டதையெல்லாம் கை கட்டுமா. ஸோ இது வந்து நம்மளோட லைன். அப்புறம்
ஸோ அது போது என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஹே பத்தி மறைச்ச ஆசைகளாலே, அந்த லே முடிஞ்சோம், ஆசைகளாலே முடிஞ்சோடனே ஹா அப்படி ஒன்று வரும். ஹே பத்தி மறைச்ச ஆசைகளாலே ஹா அப்படி. ஓகே, பொட்டு துடிக்காத பருவத்தின் மேலே, அதுக்கப்புறம் ஆக தெருவேலே கொதிப்பது போலே காய்ச்சல் அடிக்குது இடுப்புக்கு மேல. ஓகே, அந்த காய்ச்சல் அடிக்குது இடுப்புக்கு மேல இட் ஹேஸ் டு பி இந்த கொஞ்சல் கம் ஒரு அந்த லஸ்டி டோன் இருக்கணும். ஓகே, ஸோ இது ஒரு பாட்டு தான். ஸோ வெக்கப்படாதீங்க, பாடுங்க. ஜானகி அம்மா எந்த ஒரு பாட்டுக்குமே வெக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அன் எமோஷன். ஐ ஹர்ட் இன் சித்ராமாஸ் இன்டர்வியூ. சித்ராமா ரொம்ப வெக்கப்படுவாங்களா இந்த மாதிரி லைன்ஸ்லாம் பாடுறதுக்கு. ஜானகி அம்மா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்களா, நீ பாட்டு தானே பாடுற, யூ ஆர் அ வாய்ஸ் டு தட் ஹீரோயின், அதனால அவங்களோட எமோஷன்ஸ், அந்த கதை என்ன சொல்ல நினைக்குதோ அது உன் வாய்ஸால நீ சொல்லணும், இதுக்கெல்லாம் வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, தைரியமா அழகா பாடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் இன்ஹிபிஷன் போச்சா. ஆனா இன்னுமே சித்ராமாக்கு இன்ஹிபிஷன்ஸ் நிறைய இருக்கு, நம்மளுக்கே தெரியும், கேட்டிருக்கோம். ஸோ ஆனா ஜானகி அம்மாக்கு சரளமா வரும். ஸோ அதனால அந்த லைன் அந்த ஒரு மூட்ல தான் பாடணும். தெருவேலே கொதிப்பது போலே, சாரி, தெருவேலே கொதிப்பது போலே காய்ச்சல் அடிக்குது இடுப்புக்கு மேல. ஓகே, அப்படி. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஆஃப் சரணம் வந்து மேல் பாடுவாங்க. அப்புறம் பல்லவி, துண்டு பல்லவியில தான் நம்ம மச்சானியும் மச்சினாரும் தொட்டாதூள் பறக்கும், இதோட நம்மளுக்கு முடியும். நெக்ஸ்ட் சரணம் 2 போலாம். ஸோ சரணம் 2 வந்து ஃபீமேல்ல தான் ஆரம்பிக்கிறது. ஸோ எப்படி ஆரம்பிக்கும்னா, ஹே வெத்தல போட்டு மோதட்டில் நித்திரவோட துணிஞ்சு சித்திரவாத செய்ய போறியா, அந்த செய்ய போறியா தான் அவ்வளோ அழகு. செய்ய போறியா அப்படியே ஃபோக் இருக்கும் அதுல. ஓகே, ஸோ பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 2 லைன் டியூன் ஒரே மாதிரி, தன்னனா தன்னனா, தேர்ட் லைனும் தன்னனா அது வரைக்கும் சேம். ஓகே, ஸோ தன்னனா என் கூடவே பாடுங்க. ஹே வெத்தல போட்ட மோதட்டில் நித்திரவோட துணிஞ்சு சித்திரவாத செய்ய போறியா, அதுக்கப்புறம் மேலு அப்புறம் நம்ம திருப்பி ஹே சுத்தி வருவது சோதிக்கத்தானே சுந்தரி அழகு சாமிக்குத்தானே. இந்த இடத்துலதான் ட்விஸ்ட். நம்ம எப்படி பாடுவோம், சுந்தரி அழகு சாமிக்குத்தானே, 2 லைனும் ஒரே மாதிரி பாடுவோம். ஜானகி அம்மா அப்படி பாடிக்க மாட்டாங்க. சுத்தி வருவது சோதிக்கத்தானே சுந்தரி அழகு சாமிக்குத்தானே நே அப்படி பாடிப்பாங்க. ஓகே, அப்புறம் லாஸ்ட் லைன் ஆஃப் த சரணம் 2 நம்மளது. சரணம் முடிஞ்சா பல்லவிதானே கொட்டு பாக்கும், அது நம்மளுது. அதுவும் கொஞ்சம் வாய்ஸ் வால்யூம் கம்மி பண்ணி, சரணம் முடிஞ்சா பல்லவிதானே கொட்டு, சரணம் முடிஞ்சா பல்லவி தானன தானன, சரணம் முடிஞ்சா பல்லவிதானே கொட்டு பாக்கும், கொழுந்து வத்தலை போட்டாவாய் செவக்கும். இது வரைக்கும் நம்மளுக்கு மச்சான் நானும் வந்து மேல் பாடுவாங்க. அதுக்கப்புறம் ஹே நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க மாப்பிள்ளை வேணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாடுவோம், செகண்ட் டைம் வந்து மேல் பாடுவாங்க வேணும். அதுக்கப்புறம் தாலி கட்டியது தாளிக்க வேணும், கட்ட பாக்கும், கொழுந்து வெத்தலை போட்டாவாய் செவக்கும். இது வரைக்கும் நம்ம. அதுக்கப்புறம் மச்சான் நானும் சுந்தரி நீயும் தொட்டாதூள் பறக்கும், இது மேல் பாடுவாங்க. இவங்க முடிக்கிற இடத்துல ஒரு சிரிப்பு இருக்கு, தொட்டாதூள் பறக்கும். அப்புறம் அவங்களும் மேல் முடிப்பாங்க, தொட்டாதூள் பறக்கும் அப்படி பாடி ஃபினிஷ் அப்படி. ஓகே, ஸோ இதோட சாங் முடிஞ்சிருச்சு. பியூட்டிஃபுல் சாங்கு. கண்டிப்பாக அந்த டைனமிக்ஸ்லாம் கொடுத்து
பாடி ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி பாடுங்க, அவ்வளவுதான். பெரிய டெக்னிக்கலா ஒன்றும் கிடையாது. பிகாஸ் we can understand the lyrics இல்லையா? ஸோ அந்த லிரிக்ஸுக்கு நம்ம எப்படி சிரிச்சாவோ இல்லை எப்படி அதுக்கு இமோட் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பாடலாம். ஜானகி அம்மா அவங்களுக்கு தோணுது பாடினாங்க, அண்ட் ஷீஸ் காடஸ் இல்லையா? ஸோ அப்படிதான் பாடுவாங்க. நம்மளுக்கு வர மாதிரி பாடலாம், பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி பாடினா பியூட்டிஃபுல்லா இருக்கும். என்ன வீடியோ சூப்பரா இருந்ததா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு எங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பாடறிவும் படிப்பறிவும் ஒரு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப பண்ணுங்க, அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி சிங்கிங், ஹாப்பி லேர்னிங். பை பாய்.